குட் மார்னிங் ஆல். நான் தனுரிஜு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் பொருட்கொள்கை பார்ப்போம். இது எதுக்காக நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன்னா, எங்களுக்கு ஹோட்டல் எக்ஸாம் சீக்கிரமாக வருது இல்லையா, அதனால் இந்த ஹோட்டல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எப்படி ஜாலியாகவும் ஈஸியான மெத்தட் படிக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட் லெசன்லேருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் எல்லா பொருட்களுக்கும் எழுதி வச்சுட்டேன். இந்த மாதிரி படித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக மெமரைஸ்ட் ஆகும். எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாகவே இருக்கும். வாங்க அதெல்லாம் என்னத்துப்போம். இந்த பொருள்கூறுகள்: நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு, ஆழிப்பெருக்கு, கடல்கோள், ஊழி, நீண்டதொரு காலம், மேதினி, உலகம், உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை, தொன்மை, பழமை, விலங்கு, திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆனை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை, கதிரவன், ஞாயிறு, காணி, நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம், உள்ளம், கேணி, கிணறு, புல், பறவை, இயன்றவரை, முடிந்தவரை, உருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து, சரணாலயம், காப்பகம், வலசை போதல், பறவைகள் இடம் பெயர்தல். அடுத்து நம்ம எதிர்ச்சொல் பார்ப்போம். அதில் என்னதுன்னா, நீக்குதல், சேர்த்தல், எளிது, கடினம், அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.